நீ ஒண்ணு. ஆமா 18 பேரை ஏத்தணும். ஐயோ ஆளை விட்ட வளையுது. என்னது ஆளை விட்ட வளையுது. அம்மா இளவரசர் வந்துருக்கிறார். நாட்டியம் பிரமாதமா இருக்கும். அப்படியே நாட்டுப்புற கலை ஆடுவா அந்த பண்ணுவா பல கலைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கதகளி, குச்சிப்புடி, வேலு, பரதநாட்டியம் மொத்தம் வச்சுங்கிறான். குச்சிப்புடி நாட்டியம் அவ எத்தனை பூச்சி ஆடுவான்னு உனக்கு தெரியாது. வரப்பரா பார்ப்போம். ஓடி வாப்போ. எங்கூட்டு வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டிக்கிட்டு எங்கூட்டு வாஷிங் மிஷின் துணி போட்டு வச்சு அடிக்கடி அதே மாதிரி ஆட்டிங்கிறான். அங்க துணி போட்டா வெளுக்கு, என்ன போட்டா வெளுக்கு. இங்க போடுறதா வெள்ள துணியா போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஆமா அங்கேயா போன புக் பண்ண. என்ன புக்கு? தமிழா, இங்கிலீஷா, ஆங்கிலமா? என்ன புக்கு போடா? அதிகம் கீழ் துப்பணும். மூஞ்சில் துப்புவேன் தானே. நிறைய பேர் தான் தப்பு பண்றாங்க. யாருன்னா சண்டை வந்தாக்கா தூணு கீழ் துப்புறீங்க. ஏன் கீழ் துப்புறீங்க? அம்மால ஆத்தங்கிட்ட அம்மாள் துப்புங்க. பூமாதேவி என்ன தப்பு பண்ண? அவன் மேல துப்புறீங்க. ஏய் துப்புடி பாக்கலாம். நீ துப்புடியா? துப்புடியா? நீ துப்ப அப்புறம் என் தம்பி இறங்கினா வச்சுக்க. அம்மால ஆட்டு போடுவான். கதைகளை ஆட்டு போடுவான். தம்பி மாறிச்சு போ. ஏதோ என்னுடைய தொழிலுக்காக போய் பில் போட்டு வந்த. ஆனா நீ பில்லு போட்டியா? பில்லு போட்டியா? சரி அது விடு. உன்னை போட்டது காரணம் இது. இளவரசர் வந்துக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து. இவர் என் ஜாமான் எஜமான் சட்டி வெளியே போட்டுங்கிறாரு. சட்டி வெளியே போட்டுங்கிற பத்தியா? என்ன மன்னர் பரம்பரை வெளியதான் போடுவாங்க. அது தங்கத்திலே ஆன ஜட்டி. ஆமா தங்கத்தில் ஆன ஜட்டி. ஆமா நீ புட்டுலாம் எடுக்குவானா? சரி தங்கத்திலே போட்டான். சரின்னு ஒரு திருடம் வட்டான். என்ன திருடி போவான்? யாரு போட்டீங்கன்னா காலையில் அடிப்ப. என்னடியா டேவிட் பண்ற? ஆனா நாட்டுப்புறங்களை சிறப்பா ஆடு. எல்லாரும் குத்துவாங்க. எப்ப முன்ன ஓட்ட மாட்டான், பின்னாட்டா முத்துவாங்க. எப்படி ஆடுற ஏதாரன்னு பார்த்து கலைய பரப்பு.
குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுக்கோ பந்திரண்டி பறக்குதடி தன்னாலே
லிங்கமாடி எட்டாத கோவிலடி அண்ணாவா கோவிலடியோ அங்காளம்மாடி வா நானே ரத்தினமே அண்ணா புது மாடலு எவனா சண்டை வந்தானு பாரு போட வாடலாம் ஜாகத்துல எட்டு ஒன்னே தான் நம்மளே என்ன நம்மளே இசுமோ பாவம் காத்து வர சும்மா இசுமோ காத்து வர நீதான் போடி போடி போடியா வந்த அண்ணா கிளம்பு நின்னுங்கிறா போடி ஐயா வரா ஐயா வராத போடியா என்ன பாத்தீங்களா போடியா பாலம் போமா நானே பார்த்தேன் பாப்பா போடியா பாலம் கிளம்பி கால் வரட்டு கிளம்பி பணம் காணும் இது பணம் பணம் காணுமா 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போய்க்கு வரும் அது பாத்ரூம் போய்க்கு வரும் அந்த நோட்ல யாருக்கு அவர் வராதான் நான் எவ்வளவு நாள் தாடிக்கு நிற்பாரு தம்பி அந்த நோட்ல யாருக்கிட்ட காண்டி தாத்தா அவர் வராதான் நான் எவ்வளவு நாள் தான் அடிக்கி நிற்பாரு பாத்ரூம் போய் வருவாரு ஆனா காந்தி தாத்தா எங்கிட்ட வந்து ஒரு நாள் அழுகுறாரு உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனாடா அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேங்கடா எவன்டா பாட்டியா ரூபா நோட்ல என் போட்டாவா எனக்கு இப்போ ஒயின்சாப்பில் போடுறான்டா எனக்கு அசிங்கமாக்குறாரு சுதந்திரம் வாங்கி தண்ணி எனக்கு தூக்கி கடாசுறான்டா அவன் அசிங்கமாக்குறான்னு அவனாவது பரவாயில்ல ஆனா அந்த பொம்பளைனா தூக்கி என்ன இங்க வச்சுக்கிறாங்களா காந்தி தாத்தா அந்த நோட்டே செல்ல கீழ்ந்து போச்சு ஏன் செல்லல அவர் ஜெம் எழுதாரா நோட்டு நினைச்சு சாக்கி ஐயா கம்பி கட்டுற கடலாவும் ஆட்டுறாங்க கம்பி கட்டுறான்னு டேங்க் கண்டுபிடி போடியா ஐயா ஐயா முழிக்கிறான் இவன் தான் எடுத்துக்கிறான் அவர் ரியாக்ஷன் பாருங்க அவதான் சொல்ல ரியாக்ஷன் காட்டுங்க அப்ப நீ தான் எடுத்துக்க அது காத்துல சும்மா போய் கொடுங்க ஐயா நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லா துட்டு உனக்கு இல்ல எனக்கு கேள்வியா ஆமா கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா இப்ப நான் எழுப்புற முடியலன்னா நீ எழுப்பு கேள்வி ஆமா ஒரு சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏத்தி போவ சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பாக்கா அட தண்ணி ஊத்தி விக்க போறே தண்ணி ஊத்தி விட்டு அப்படி இல்லங்க எப்பவுமே கரகர பால் அப்படியே குடிக்க கூடாது சளி கட்டும் டீப் நோய் வரும் ஆஸ்மா வரும் எல்லா நோய் வரும் அதுக்கு தான் பொம்பளைங்க டீ வைச்சாலும் தண்ணி ஊத்தி டீ வைக்கிறாங்க அத நம்ம தண்ணி ஊத்தி பால் வந்து அவரே தண்ணி ஊத்தி வித்துறாரு அவர் மேல நம்ம தப்பு சொல்ல கூடாது சரிமா சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமா என்னால முடிஞ்சா ஒரு 3 பேர் ஏத்திட்டு போவேன் 3 பேர் ஏத்துவேன் அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துமா எத்தனை பேர் நம்மள 19 பேர் ஏத்துவேன் 19 பேர் எவனும் ஏத்த முடியாது ஒரு பொய் சொன்னாலும் பொறுத்துற மாதிரி சொல்லணும் உண்மையை சொல்றமா 19 பேர் நான் ஏத்தி போவேன் எப்படி ஏத்துவேன் சைக்கிள் ஓட்டி போட்டு நான் ஒரு ஆள் சைக்கிள் ஓட்டி போட்டு நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு ஆமா
உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? இன்னும் 18 பேரை ஏத்தணும். உன்னை எத்தனை பேரு? 18 பேரை ஏத்தணும். ஐயோ விட்ட வளையுது. என்னது? ஆணை விட்ட வளையுது. வளையண்டா இந்த சைக்கிளுக்கு இது. ஆமா இங்க இந்த சைக்கிள் நான் ஒத்து போய் போறக்கிறான் போற அவனுக்கு தான் தெரியும். 5 சைக்கிள் தெரியல. 3 சைக்கிள் இருக்குது. பாத்தியா 3 சைக்கிள் நல்லா நடிக்கிறாங்க. ஆனா சிவாஜி சேர்த்துட்டாரு. வாடா டே செல்போன் குடுறான். சைக்கிளுக்கு என்ற பெல்ல காணோம். என் சீட்டுங்க உட்காந்து அடிக்கிறியா? நீ எவ்வளவு நடிக்கிறன்னா முன்னாடி முன்வீல்ல காத்துக்குதான்னு பாக்குறியா? ஆமா. எப்பவுமே நாங்க முன்வீல்ல பாக்கமா பின்வீல்ல தான் பாப்போம். ஐயா நான் வீல பிடிக்கிறத பாக்காட்டேன். அப்போ சாரி உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? எத்தனை பேரை எனக்கு நீ ஒருத்தரா? ஒன்றியா ஏறிங்கிற கண்டு 18 பேரை ஏத்தணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆமா. இப்ப ஏத்துற மாதிரி 18 பேரை. முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 ஏன்னா ஒரு சேர்த்தா உங்களை 19 பேர் நான் ஏற்றுமா சொல்லுவேன். நவுத்துக்கு எங்க உட்காந்து இருக்கிறீங்க நைனா? ஐயா நான் வாரி வாராது அம்மா. ஓடி அம்மா இருக்கிறதே போதும் வாராது. குடுறா என்ன ஒண்ணு பணம். மொத்தமா ஓடுமா? ஐயோ தப்பு பண்ணு நைனா. என்ன கண்ணடிக்கிறாரு பாரு. அவர் கண்ணடிப்பாரு எல்லாம் அடிப்பாரு. எல்லாம் இந்துதான் பாயெல்லாம் கிடையாது. போடி வாய்ப்புல தேங்காய் பூவா தரம் போடி. எப்படி தூக்கி நிக்கிறா பாரு. பேராட்டோ மேரிக்கிட்டு பாரு. 2 பேர் உட்காந்து வந்துடும் நம்மளுக்கு. நேரம் ஆச்சரிட்டு போ. பணங்கை சேர்த்து மாதிரி 2 ஆச்சரிட்டு போடியா பாரு. நீ அயல்நாட்டிலிருந்து வந்த பிள்ளை சிறந்ததோ தேனிலிருந்து உணவருந்தி ஓய்வு வெளிநாட்டு வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வெள்ளிவார்த்து மனமணிக்கு சொன்னார். அவைக்கு அழைத்ததாக நமஸ்காரம். நான் தான் நரசிம்ம ஐயங்கார்னு சொல்லுவா. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம் இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது படி கொடுப்பேன். என்ன பார்க்க யாரோ ஓட்டோட்டமா ஓடி வரா. சற்று நேரம் உட்கார பாதங்களுக்கு சந்தோஷமாக நோய் நோய்லாம் வாழ்ந்துருந்து மனதார வாழ்த்துறா. என்னை எதற்காக அழைத்தால் சொல்லுவோம். இறைவன் கிருபையால் எவ்வித குறையின்றி வாழ்ந்தோமே. இருந்தபோது என் மகன் இறந்த போது என் மனைவி இறந்து விட்டான். அன்றவன் ஜாதகத்தை கழித்து பார்த்து இவன் சிவனருளா பட்ட சிவமணி என்று என் மகனோ சிவமணி வெளிநாடு சென்றவன் அப்படியா அவனுக்கு ஒரு வெள்ளிவார்த்து மனமொழிக்கு வேண்டும் என்று சொன்னார். காய்ச்சல் பீசல் அடிச்சு போய் வந்துட்டேன். பிரமாதமாக இருக்கிறது. நானும் நல்லா தான் போய்கிறேன். ஒன்னா சந்தேகம் வந்தா போய் பாரு. அப்புறம் மன்னர் கூப்பிடுறாரு. ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெள்ளவார்த்து வளர்த்து இந்த மணிமணியை சூட்டவனுக்காக தான் இன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து. அப்படியா ஒண்ணா ஜாதகத்தை கொண்டு வாங்கோ. நான் போய் சொல்லுவேன்.
சொல்றேன் ஜாதகத்தை கணக்கிலே சொல்லும்போதே கைத்தவரை விட்டு விட்டீர்கள். வாங்கும்போது கை தவறி கீழே வந்து விட்டது. அதுக்காக மன சஞ்சல வேண்டாம். ஏனென்றால் சிறு வயது பார்த்தது இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டார். எனக்கோ வலுதாகிவிட்டது. கவனக்குறைவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டு தவறொன்றிலேயே சிவமணி மன்னா மனதை நல்லா திருப்பி என் மகன் ஜாதகத்தை நான் திறப்பட கேட்டுவோம். ஆமா, ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். கண்ணில்லையோ மனம் இல்லையோ என் மனக்கோட்டை என்று கவலை வேண்டாம். அண்ணா உன் மகனுக்கு உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. வேணாமா வழி சுவாமி என்ன நீரான வழி ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இரும்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுற்றி அகிரி வளர்த்தோம் தான் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். உயிர் வாழ்வதற்கு வழி அப்படியா? அடியே சென்று வருகிறேன். அனுதினம் வளர்த்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது இன்று ஏனப்பா வாடி இருக்கிறது? அந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கருகருத்து கண்ணீர் கம்மலை. என்ன காரணம் அப்பா? இதயமே வெடித்து விடும் போது அப்பா உனது மகன் நான் இருக்கும் போது உங்களுக்கு எதற்காக மனவேதனை? அப்படி என்ன நடந்துவிட்டது? இன்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து மனமுடித்து இந்த மணிமொழியை சூட்ட வேண்டும் என்ற ஜாதகத்தை பார்த்தால் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை என்று மணிக்கு உனக்கு மனதில் வந்து